வணக்கம். என்னுடைய குருநாதர் அவர் பல அதிசயங்களை நடத்தியிருக்கார். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, எம்எல்ஏ அவர் ஒரு ஆல்கமை பண்ணியிருக்கார், ரசவாதம். அவரை பார்க்கறதுக்கு முந்தின ராமகிருஷ்ணன், அவரை சந்தித்த பிறகு ராமகிருஷ்ணன். பிசி ஏடின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 2 காலகட்டங்கள் அப்படி மாற்றியிருக்கார் என்னை அவர் பல அதிசயங்கள் அவர் வேறு பண்ணியிருக்கார். எனக்கு தெரியும். சென்னையில் 10:37 இருக்கார் காலையில். அதே 10:37 திருப்பதியில் இருக்கார் உடலோட. அந்த செய்தி ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கு. அந்த கிளிப்பிக்க மாமா என்கிட்ட காமிச்சிருக்கார். அதே மாதிரி என்னுடைய குருநாதருடைய கசின் தான் காரை சித்தருங்கிறவர். அவரை பற்றி ஒன்று சொன்னார். ரிஷிகேஷுக்கு மாமா ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தபோது அவருக்கு இந்த பாஸ் இருக்குது, ரயில்வே பாஸ். ஊராக போவார். ரிஷிகேஷுக்கு போய் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருக்கார். அந்த சுவாமிஜி அந்த சுவாமிஜிக்கு முன்னாலே அவர் நம்ம காரை சித்தர் அவர்கள் இப்படி கையை அப்படி காமிக்கிறார். ஒரு கூட எலுமிச்சம்பழம் வருது. எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறார் அந்த சுவாமிஜி. அப்படிங்கிறார். அந்த எலுமிச்சம்பழம் கூட காணும் அங்கே. அது சென்னையில் அவர் வீட்டுக்கு வந்துருச்சு. இது எப்படி நடக்கும்? இது எல்லா விஞ்ஞான தத்துவங்களுக்கும் எதிரானது. இப்போது ஒரு பேப்பரை எடுத்து இப்படியும் பண்ணோம்னா கூட ஒரு சவுண்டு கேட்குறது, ஒரு கூட வருது, எந்த விதமான சத்தமும் கிடையாது. அது எந்த திசையிலும் வர்றது கிடையாது. அப்படி திடீர்னு அது அங்கே நிற்கிறது. இப்படி பல அதிசயங்களை அவர் சொல்லியிருக்கார். மற்றவங்க பண்ணியிருக்கக்கூடிய அதிசயங்களையும் அவர் சொல்லியிருக்கார். ஒரு நாளைக்கு நான் என்னுடைய குருநாதரை பார்க்குறதுக்கு போகிறேன். மதியம் ஒரு 2:30 மணி இருக்கும். இப்போ நான் அலுவலகத்துக்கு போகிற வழியில் பார்த்தா அவருடைய வீட்டு வாசல் கதவு பக்கத்தில் ஒரு 20 செருப்புகள் போட்டிருக்கு. சரி, 10 பேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பார்த்தா ஒரு பெரிய கார் நிற்கிறது. ஒரு தொழிலதிபருடைய கார். எனக்கும் தெரியும் அவரை. மாமா எப்படின்னா, என்னுடைய குருநாதர் எப்படின்னா, அப்பப்போ அவர் முகத்தை கழிட்டு இந்த வேட்டி தரப்போட தொடச்சுண்டு வெளியே கதவை திறந்து அந்த சாலையில் 2 பக்கம் அப்படி பார்ப்பார். பார்த்துட்டு உள்ளே போயிடுவார். இது அவருடைய வழக்கம். அப்படி அன்றைக்கும் அவர் வரார். பார்த்தா நான் காரில் உட்காண்டிருக்கேன். திடீர்னு கீழே இறங்கி நேராக காரில் என் பின்னால் பின் கதவை திறந்து உட்காந்துட்டார் மாமா. நான் சொன்னேன், மாமா இத்தனை பேர் வந்திருக்கா போல் இருக்கு, இவரும் வந்திருக்கார், பெரியவரும் வந்திருக்கார், ஏதோ கார் வர இருக்குது, 10 பேர் வெயிட் பண்ணுறாங்களே மாமா, இங்கே உட்காந்துட்டால, நீர் இங்கே இருக்கேரே ஐயா அப்படின்னார் அவர். அந்த அன்பு. கொஞ்ச நாள் பேஷண்ட் இருந்துட்டு 1 நிமிஷம் இருங்கோ அப்படின்னார். உள்ளே போனார். ஒரு 3 பெரிய புத்தகங்கள் எடுத்துன்னு என் கையில் கொடுத்தார். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னார். மறுபடியும் உள்ளே போனார். இன்னொரு 3 புக்ஸ் எடுத்துன்னு என் கையில் கொடுத்தார். மறுபடியும் உள்ளே போனார். ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு என் கையில் கொடுத்தார். இது எல்லாமே மேனுஸ்கிரிப்ட். முதல் இது மாமாவினுடைய சுயசரிதை தமிழில். அதில் அவருடைய அனுபவங்களை பூரா எழுதியிருக்கார். 2வது 3 புத்தகங்கள் அதை மாமாவினுடைய மாமா பம்பாயில் இருக்கிறவர், அவர் மொழிபெயர்த்த, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள். அதுக்கு 3வது கொடுத்த ஒரு புத்தகம் தெலுங்கில் யாரோ மொழிபெயர்த்திருக்காங்க, அந்த புத்தகம். இவ்வளவே என் கையில் கொடுத்தார். நான் எப்போ மாமா இதை திருப்பி கொடுக்கணும்னு, இது உமக்குத்தான் ஐயான்னார். எப்படிப்பட்ட ஆச்சரியம் எனக்கு, எப்படிப்பட்ட அனுகிரகம், எப்படிப்பட்ட அருள். எனக்கு இந்த பிரபஞ்சமே என் கையில் வந்த மாதிரி இருந்தது. எனக்கு அந்த மாதிரி ஒரு அருள் அள்ளி கொடுக்குறார் மாமா. அதில் பலவிதமான அற்புதங்கள், ஆச்சரியங்கள், பலவிதமான மனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே அடங்கி இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை என் கையில் கொடுத்தார். அந்த என்னுடைய குருநாதருடைய ஆசிகள், என்னுடைய குரு பத்னியினுடைய ஆசிகள், அதனால தான் நான் இன்னும் நடமாடின்னு இருக்கேன். அந்த அனுகிரகம்தான் என்னை வழி நடத்தின்னு இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. நான் இப்போ ஒரு 11 நாளாக என்னுடைய சில அனுபவங்களை மாமாவோட வந்ததை நான் உங்களோட பகிர்ந்துன்னு இருக்கேன். இப்போதைக்கு இது போரும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. நான் சொல்லிகிட்டே போனேன்னா அதுக்கு ஒரு ஜென்மா போகாது. பல பறவைகள் எடுத்து சொன்னால் கூட அது நீண்டு போகும். அவ்வளோ இருக்குது அந்த அனுபவங்கள். அது பெரிய பொக்கிஷம். அதனால் இப்போ நான் என்னுடைய உடல்நிலையும் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. இதோட நான் இன்னியோட நான் முடிச்சுக்கிறேன். அதில் நான் அனுப்பினவங்களை தவிர நான் நேரடியாக வாட்ஸ்அப்பில் பலருக்கு அனுப்பிச்சேன். அதில் சிலர் எந்த விதமான கமெண்ட்டும் சொல்லலை, இமோஜியும் போடலை. சிலவங்க நமஸ்காரம்னு ஏதோ ஒரு இமோஜியை போட்டு விட்டுருக்காங்க. ஒரு சிலர் அதை ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கமெண்ட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அது எனக்கு ஊக்குவிக்கிறது. மற்றபடி நான் அதை யூடியூப்பில் போட்டதுனால 86 பேர், 100 பேர், 120 பேர்னு ஒவ்வொரு எபிசோடை பார்த்துருக்காங்க. மாமாவினுடைய அனுபவங்களை சொல்கிறதுன்னா அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் இப்போதைக்கு நான் இந்த பகுதியை நிறுத்திக்கிறேன். எப்போவானும் மறுபடியும் மாமா தொடர சொன்னார்னா நான் தொடர்ந்து நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மாமாவை பற்றின 2 பாட்டுக்களை அவருடைய அருள்னால் நான் எழுதியிருக்கேன். அதில் ஒரு பாட்டு அவர் முன்னாலேயே நான் நிறைய தடவை பாடியிருக்கேன். அவருடைய அனுமதியோட பஜனையிலையும் பாடியிருக்கேன். அந்த பாட்டுக்களை இப்போ நான் போடலாம்னு இருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் இதை பார்த்தவர்களுக்கும் இந்த என்னுடைய குருநாதருடைய அனுபவ ரசத்தை அனுபவித்தவர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி துர்வாதீதம் गगन सदृशं तत्त्वमस्यादिलक्ष्यं येदं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितम् सद्गुरुं तं नमामि। श्रीनाथनारायणमद्वितीयं दयामयं धार्मिकसत्प्रवृत्तिम् श्रीनाम संकीर्तन पूतचित्तम् गुरुं गुराणां प्रणतोऽस्मि नित्यम् वन्दे श्रावण सत्पुनर्वसुजनिं श्रीरङ्गपुण्यस्थले आषाढे तिरुवल्लिकेणि विषये यः पौर्णमास्यां मुक्तो अभूदखिलाप्तशिष्यनिकरं निर्भज्य दुर्गाम्बुधो निर्मज्य दुःखाम्बुधो ध्यायेमुनीन्द्रपूर्वमनघं नारायणं
गुरुश्रेष्ठाय नमस्ते गुरुश्रेष्ठाय नमस्ते पुरुषोत्तमाय नमस्ते नमस्ते गुरुश्रेष्ठाय नमस्ते आधारशक्तये करुणामूर्तये आधारशक्तये करुणामूर्तये नाथमुनि श्रीनारायण गुरुश्रेष्ठाय नमस्ते अन्तर्बहिर्प्रकाशाय मन्त्रराजाय तपोमयाय शिवभक्ताय विष्णुरूपकाय गम्भीराय हास्यप्रियाय गुरुश्रेष्ठाय नमस्ते कामनाशनाय कृपाकराय सत्यप्रियाय सात्विकाय सर्वसिद्धि प्रदाय सर्वदुःख निवारणाय गुरुश्रेष्ठाय नमस्ते आश्रिताखिल वत्सलाय आनन्दमयाय एकान्तवासिने नाम संकीर्तन प्रीताय सर्वाभीष्ट प्रदायकाय गुरुश्रेष्ठाय नमस्ते पुरुषोत्तमाय नमस्ते नमस्ते गुरुश्रेष्ठाय नमस्ते गुरुराजा गुरुराजा सद्गुरुराजा गुरुराजा 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 सद्गुरुराजा गुरुराजा नाथमुनि नानाजी सद्गुरुराजा गुरुराजा नाथमुनि नानाजी सद्गुरुराजा गुरुराजा सद्गुरु नाथमुनि नानाजी स्वामी की जय। सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद देशाशिमोदं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि அழுந்தொருமனைக்கும் அன்னை அறிவிலாது ஓடி ஓடி விழுந்தொரும் எடுக்கும் அப்பம் விளையாடும் போது தோழன் தொழுந்தொரும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை அன்னை அப்பா தோழன் தெய்வம் குழந்தை இப்படி உலவும் என் குருநாதன் வழிவாழி தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் தொடர்ந்தருள் புரிகின்ற நாரணமே உலகோர் துன்பங்கள் தீர்ந்திடவும் துயரங்கள் மாய்ந்திடவும் இன்பங்கள் சேர்ந்திடவும் காரணனே தொட்டும் தொடாமலும்
அரிதுயில் புரிகின்ற ஸ்ரீரங்கத்தில் பிறந்தாய் திருவனந்த ஜயனம் கொள்ளும் கேரளத்தில் வளர்ந்தாய் திருவல்லிக்கேணியிலே திருவருள் புரிகின்ற திவ்ய திருமடிக்கே தண்டனிட்டோம் சுவாமி தொட்டும் தொடாமரும் நாதமுனி அளித்த நாதத்வனி நீயே நங்கை பூமாருகில் நைஷ்டிகரானீரே நானில சித்தர்களில் நண்பரானீரே நானாவித பக்தருக்கும் சத்குருவானீரே தொட்டும் தொடாமலும் மட்டும் படாமலும் தொடர்ந்தருள் புரிகின்ற நாரணனே உலகோர் துன்பங்கள் தீர்ந்திடவும் துயரங்கள் மாய்ந்திடவும் இன்பங்கள் சேர்ந்திடவும் காரணனே தொட்டும் தொடாமலும் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என்னுடலுக்கு துணையாகி என்னுள்ளத்தில் நிறைவாகி என்னுடலுக்கு துணையாகி என்னுள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆழ்கின்ற தேவனாகி என் குருநாதனின் தாழை போற்றி என்னை ஆழ்கின்ற தேவனாகி என் குருநாதனின் தாழை போற்றி सद्गुरु नाथमणि नानाजी स्वामी की जय। सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम।